நம்மோடு பொருளாதார ஆலோசகர் சிற்பி இணைந்திருக்கிறார். சார், இப்போ தமிழ்நாடு அரசினுடைய கடன் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு, ஒரு ஆபத்துக்கு உரியதாக இருக்குது, மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிடுவாங்க. உத்தரப்பிரதேசத்தோட பன்மடங்கு கடன் வாங்கியிருக்கிறது, ஒவ்வொரு நபரையும் கடனாளி ஆக்கியிருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? சார், அது நான் ஷார்ட்டாக 3 பார்வையாக பிரிச்சிடுறேன். ஓகே, ஒன்று என்னன்னா நம்ம உங்களுக்கு நித்தி ஆயோக் தெரியும். ஸோ இந்த ஸ்பெண்டிங் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் 15th ஃபினான்ஸ் கமிஷன் கீழே. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 4 சட்டங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டேட்ஸ் நினைச்சா தான் இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. ஏன்னா இட் கம்ஸ் அண்டர் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003, ஸ்டேட் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி லாஸ் FRL 1, RBI ஆக்ட் 1, பைலேட்டரல் டெட் மேனேஜ்மெண்ட் RBI ஸ்டேட்ஸ் சைன் பண்ணிக்கும். ஓகே, ஒரு வருஷமும் இதை இந்த பேசிக் புரிதல் இருக்கணும். இது இல்லாம யாரும் செலவு பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, அது ஒண்ணு. அப்புறம் நீங்க சொன்ன 2வது பாயிண்ட்டுக்கு பதில் சொன்னா டிசம்பர் 17, 2025 ஃபோர்ப்ஸ் பத்திரிகை ஸ்டேட் டெப்ட் டு GSTB ரேஷியோன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வளரும் மாநிலங்களான தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்ல மத்திய பிரதேசாக இருக்கட்டும், இல்ல கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், நீங்க சொன்ன எல்லாமே வெல் வித்தின் அந்த GSTB ரேஷியோ ஆஃப் 31% கீழே தான் ஸ்டேட் டெட் அஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் GDP இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேஷ் எல்லாம் மீறி எல்லாம் போகவில்லை. யார் மக்கள் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை. அதற்கு மாறாக எந்த மாநிலங்கள் எல்லை மீறி போய்கொண்டிருக்கின்றன, செலவு அந்த நாம்ஸ்க்கு அதிகமா போய்கொண்டிருக்கிறன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபும், இமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, வெஸ்ட் பெங்கால், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40க்கும் 46.5% அதிகமாக தான் செலவு செய்து கொண்டிருக்கின்றன. ஓரளவுக்கு என்னன்னா நம்மளால மகாராஷ்டிராவோட மீட் அவுட் பண்ண முடியாத ரீசன், மகாராஷ்டிரா GDPல ஓரளவுக்கு அவங்களோட பொருளாதாரம் அக்ரிகல்ச்சரையும் ஒரு உற்பத்தியில ஒரு 2 துறையும் நம்பி ஒரு ஸ்டிக் பண்ணிக்கிறதுனால 19.5% as a percentage GDPயோட அவங்க நிறுத்திக்கிறாங்க ஆக்சுவலா. சோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 14 துறை, அதுல சமீப காலங்கட்டைகள் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை, தட் இஸ் எலக்ட்ரானிக் துறை, செமிகண்டக்டர் துறை, அக்ரிகல்ச்சர், புதுசாக ஒரு 6-7 துறைகள் கவனம் செலுத்தணும். அடுத்த 10-15 வருடங்களுக்கு இதெல்லாம் செலுத்தலைன்னா நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுடுன்றதுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மைண்ட்ல வச்சு பண்ணிருக்காங்க. ஓகே, இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நித்தி ஆயோகே 2021-26க்கான ரிப்போர்ட்ல 4ஆம் ஆண்டு முடிதல், அதாவது 24-25 முடிதலில் ஒரு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா 3 பிரிச்சிருக்கான். சில நாடுகள் அந்த அந்த அவங்க செட் பண்ண டார்கெட் 4 எப்படி சொல்றாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா ஒரு GDPக்கு எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாம் செட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கு மேல நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஸ்டேட் டோட்டல் லைபிலிட்டிஸ் ஆஃப் GDP இஸ் லெஸ் than or equal to target set by finance commission 4 yearsல தமிழ்நாடு வெல் வித்தின் டார்கெட்டுக்குள்ளதான் இருக்குன்னு நான் சொல்லவில்லை. நித்தி ஆயோகோட பினான்ஸ் கமிஷன் தான் சமீபத்தில் இந்த ஆண்டறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அதற்கு மாறாக எந்த ஸ்டேட்ஸ்ல கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அருணாச்சல் பிரதேஷ், பீகார், இமாச்சல் பிரதேஷ், கேரளா, மணிப்பூர் இந்த மாநிலங்களும், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான் மாநிலங்களும் செலவு தட் இஸ் பாரோயிங்ஸ் அன்லிமிட்டடா போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர தமிழ்நாடு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்ல தே ஆர் வெல் வித்தின் லெஸ் than or equal to the target set. தட் இஸ் அவங்க சொல்றது எனிவேர் பிட்வீன் 4% ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆக்சுவலா ஆண்டுக்கு ஆண்டு பெர்சன்டேஜ் பாரோயிங் இவ்வளவுதான் வரணும், அதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கூற்றுக்கள், எதிர்கட்சி சொல்லக்கூடிய கூற்றுக்கள், தயவு செஞ்சு எல்லாருக்குமே சொல்றது இவங்க நித்தி ஆயோகோட பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டை ரெஃபர் பண்ணி பேசுறாங்களா, இல்ல 19 தரவு இல்லாம பேசுறாங்களான்றது நான் எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நன்றி சார், நன்றி. அரசியல் விமர்சகர் ஜெகதீசன் இருந்திருக்கிறார். சார், அது அதிகப்படியான கடன் என்பது ரொம்ப ஆபத்தாக இருக்குது, மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் சமூக நல திட்டங்களுக்கு, சமூக மேம்பாட்டுக்கான முதலீடாக தான் நாங்கள் கடனை வாங்குகிறோம், நல்ல நிர்வாகம் இருக்குது, உலக வங்கி கடன் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ரெண்டில் எது சரி சார்? இல்லை, இப்போ அப்போ இதே வாதம் முந்தைய அதிமுக ஆட்சிக்கும் பொருந்தும் இல்லையா? ஏன்னா திமுக வந்த உடனே சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க 1 லட்சம் கோடியில விட்டுட்டு போனா அவங்க 5 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க, ஜெயலலிதா அரசாங்கமும் எடப்பாடி அரசாங்கமும். அப்புறம் ஏன் நீங்க சொல்றீங்க? அதுல வெள்ளை அறிக்கை கொடுத்து பாருங்க, அவங்க 4 லட்சம்னு சொன்னாங்க, 5 லட்சம் கோடி அது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு PTR வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம்ங்கிறது இருக்க முடியாதுல்ல.
அப்ப இன்னைக்கு சொல்றதா அவங்களும் அன்னைக்கு சொன்னாங்க, ஆமாங்க நாங்க சமூக நலத்திட்டங்கள் பண்றதுக்காக நாங்க கடன் வாங்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க அதை விட அதிகபட்சமாக கடன் வாங்கியிருக்கீங்க. நீங்க வந்து கேட்டா எனக்கு மத்திய அரசாங்கத்துல இருந்து வரணும்னு சொல்லிட்டு நீங்க மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நீங்க தமிழ் புதுமை திட்டம், இந்த மாதிரி திட்டங்களுக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா உங்களோட தேர்தல் அறிக்கையில நீங்க சொன்னது என்ன? நாங்க கடனை குறைப்போம், வட்டியை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் என்ன வழிகளோ அதை மேற்கொள்ளும் சொல்லி சொன்னீங்க. அது எதுவுமே நடக்கலையே. நீங்க வந்து நலிவடைந்து இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களை நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்திற்குள் குழு அமைத்து அதற்காக நாங்கள் அதை படிச்சு நாங்கள் நஷ்டத்தை குறைச்சிருவோம்னு சொல்லி சொன்னீங்க, லாபத்துல கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னீங்க. எங்கள் மாற்று பொருளாதார திட்டங்கள்லாம் தெரியும்னு சொல்லி சொன்னீங்க. அதெல்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா சரி, ஓகே அதை செய்யறாங்கப்பா, அதோட சேர்த்து கடன் வாங்குறாங்கன்னா பரவாயில்ல. நீ கடன் வாங்குறது மட்டும் தான் நீங்க நடக்குது, பிரச்சனை அதுதானே. நீங்க சொல்லிக்கலாம் ஜிஎஸ்டி ஜிடிஎஸ்பிக்குள்ளதான் இருக்கு, அந்த லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு, தாண்டலாம் சொல்லிக்கலாம். அது எல்லா மாநிலங்களும் சொல்லப்படும், இந்திய தேசமே அதான் சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு விஷயம் பார்க்கின்றோம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் பாருங்க, கட்டுகின்ற வட்டி மட்டும் எவ்வளவு கட்டுறோம் நம்ம, அதையே பார்க்க மறுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அதிகபட்சமாக வட்டி கட்டுகின்ற மாநிலத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறதுங்கிற பார்க்கின்றோம். இந்தியாவே வந்து அவங்க பட்ஜெட் போடும்போது பார்க்கும்போது வட்டி ஒரு பெரிய தொகை வட்டி போயிட்டு இருக்குங்கிற உலக வங்கி கொடுக்குறோங்கிறத பார்க்கின்றோம். அப்போ அது எப்படி ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும்? இல்ல எல்லாருமே அப்படிதான் வாங்குவாங்க அப்படின்னா நீங்க அதை வச்சு அரசியலே பண்ணக்கூடாது. திமுக வந்து அதிமுக வாங்க பத்தி பேசக்கூடாது, திமுக வாங்குறத பத்தி பேசக்கூடாது. யாருமே எந்த ஒரு அரசியல் கட்சியும் கடன் வாங்குவதை ஒரு அரசியலே இல்லைங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கி தான் சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடுங்க. இதை பத்தி மறுபடியும் இதை வச்சு அரசியல் செய்யாதீங்க அப்படிங்கறத பார்வையாக இருக்கும். அதனால் திமுகவுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் கடன் நிச்சயமாக நல்லது அல்ல. இங்க வாங்குறது தொடர்ச்சியாக வந்து இது மக்கள் மேலதான் சுமை ஏற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். வட்டி நம்ம அவ்வளவு கட்டுறோம், கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் நலத்திட்ட உதவிகள் நாங்கள் செய்யறோம், பெருமையை பேசிக்கிட்டாலும் அது எல்லாவற்றும் கடன் வாங்கி வட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்ப இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் துவக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடரணும் இக்கட்டான கட்டாயம் வரும். அடுத்ததாக இன்னும் தேர்தல் அறிக்கையில் அது 1000ங்கிறது 1500 ஆக்கலாமா அப்படிங்கிறது திமுக யோசிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஒரு இடத்துல 2000 சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் மேலும் இதெல்லாம் மறைமுகமாக மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு இல்லையா? இது ஒரு விதமான சமூக திட்டங்கள் வளர்ச்சி எவ்வளவு மோசமா இருக்குன்னு பார்க்கின்றோம். நீங்க வந்து நீங்க பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் எவ்வளவு மோசமாக பராமரிக்கப்படுதுங்கிறத பார்க்கின்றோம். மருத்துவ மனைகள் எவ்வளவு மோசமா பராமரிக்கப்படுதுன்னு பாக்குறோம். இன்னொரு பக்கம் வந்து டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க, செவிலியர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, டீச்சர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. என்ன சொல்றோம்? காசு இல்லைங்க, காசு இல்ல, காசு இருந்த வரைக்கும் கொடுக்க முடியும்னு சொல்றோம். அப்போ நீங்க வாங்குகின்ற கடனும் நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுவதில்லை. நீங்க வந்து சொல்லாத விஷயங்கள் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு நேரடியாக பணம் கொடுத்தால்தான் ஓட்டு வாங்க முடியும்னு ஒட்டுமொத்தமாக நீங்க ஒரு நிர்வாகம் என்பது ஓட்டுக்களை பெறுவதற்காக மட்டுமே ஒரு அரசாங்கம் எப்பொழுதும் செயல்படும் என்றால் அதெல்லாம் நம்ம வந்து தட்டி கேட்டுதான் ஆகணும். வேற வழி இல்லை, நம்ம கேட்க வேண்டிய இடத்துல தான் இருக்கின்றோம். நிச்சயமாக அதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். நன்றி ஜெகதீஸ்வரன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ் இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.